ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிஷின் எம்ப்ராய்டரியில் நம்ம கிளாஸ் 12 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 11 கிளாஸ் போட்டிருக்கோம். இதை புதுசாக பார்க்குறவங்க அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், உங்களுக்கு வெரைட்டியான டிசைன்ஸ் போட்டு அது மேலே போட்டு பழகுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு பீகாக் போர்டு நான் உங்களுக்கு போட்டு காமிக்க போகிறேன். இது ரெண்டே கலர்ஸ் மட்டும்தான் வச்சு சும்மா ரஃப்பாக ஒரு பீகாக் போடுறதா இருந்தால் எப்படி போடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன். ஸோ வீடியோ பாருங்கள். ஆல்ரெடி நான் வீடியோ காலுக்கு சொல்லியிருந்தேன், அதுக்கு நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு இன்றைக்கி தான் லாஸ்ட்டு டேட்டு. இப்போ சீக்கிரம் நல்லா ஜாயின் பண்ணி ஒரு வீடியோ கால் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி நம்ம கிளாஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு புதுசாக நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி கட்டினா எந்த அளவுக்கு சொல்லிக் கொடுப்பாங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த 1000 ருபீஸில் எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கும். ஸோ எத்தனை பேர் நீங்கள் கிளாஸில் ஒரு 10 மெம்பர்ஸ் ஃபஸ்ட்டு சேர்றீங்களோ அவங்களுக்கு நம்ம சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணலான்னு இருக்கோம். நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டு உங்களை நல்லா மூவ் பண்ண நீங்கள் ஒரு ப்ளவுஸ் போடுற அளவுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு நாங்கள் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ சீக்கிரம் வாட்ஸ்அப்பில் நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே பிகினராக இருக்கீங்க, எனக்கு மிஷின் எம்ப்ராய்டரி பற்றி ஒன்றுமே தெரியாது அப்படின்னா கூட உங்களை ஈஸியாக ட்ரைன் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரியெல்லாம் ஈஸியாக கற்றுக்கிட்டு இந்த மாதிரி ப்ளவுஸ் டிசைன்ஸ் எல்லாம் போடணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ சர்டிஃபிகேட் தான், எந்த விதமான பேமெண்ட்டும் கிடையாது. இந்த 1000 ருபீஸ் கொடுத்து நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணுறதோட அவ்வளோதான். ஸோ எந்த அளவுக்கு சீக்கிரம் ஜாயின் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ரெஸ்பான்ஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஓகே, வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். நான் எந்த மாதிரிலாம் டர்ன் பண்ணுறேன், எந்த இடத்துக்கு வரும்போது எப்படி திருப்புறேன் எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணுங்கள். ஒரு சாதாரண ஸ்டிச்சஸ் ஆல்ரெடி பழகிருக்குங்க இல்லையா, அதை ஒரு மைலில் கன்வெர்ட் பண்ணி நம்ம போடுறது எப்படிங்கிறத இதில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, வீடியோவை பாருங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், இது மிஷின் எம்ப்ராய்டரி மாதிரி, அதாவது நார்மலாக சீவிங் மிஷினில் ஸ்டிச் பண்ணுவோம்ல அந்த மாதிரி இது ரொம்ப சாதாரணம் கிடையாது. இது கொஞ்சம் க்ரிட்டிக்கலாக தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில். பட் பழகிட்டிங்க அப்படின்னா உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சூப்பராக ஈஸியாக பழகலாம். பட் இதுக்கு ரொம்பவே முக்கியம் பொறுமை தான். நிறைய பேர் ஸ்டார்டிங்கில் கிளாஸ் பார்த்துட்டு அப்படியே போக போக அப்படியே சோர்ந்து போவீங்கன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு சோர்ந்து போகாதீங்க. உங்கள்கிட்ட மெஷின் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. எல்லாத்துக்குமே எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு டைம் ஆச்சு நம்மளுக்கு கிளிக் ஆகும், அதுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஃப்ளோவாக எப்படி நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு கிளாஸும் போடணும் அதே மாதிரியே கண்டினியூவாக நீங்களும் வீட்டில் போட்டு பார்த்து ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. ப்ராக்டிஸிங் ரொம்பவே முக்கியம். இதுக்கு டிஃப்ரெண்ட்டான டிசைனு, டிஃப்ரெண்ட்டான ஷேப்ஸு எல்லாமே போட்டு நீங்கள் பழகுனீங்கன்னா மட்டும்தான் இதை ஈஸியாக சீக்கிரமாக நம்ம கொண்டு போக முடியும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு பழகுறீங்க அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். யாரெல்லாம் கிளாஸ் பார்க்குறீங்களோ அவங்களாம் என்னோடய வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் போட்டுருங்க. ஏன்னா யார் பார்க்குறீங்க, உங்களுக்கு எந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் தேவை அப்படிங்கிறது என்னால் கொடுக்க முடியும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. வீடியோ இது அப்படியே கண்டினியூவாக தான் வரப்போகுது. இதுக்கு மேலே நான் பேசுகிறது வராது. நீங்கள் வீடியோவை பார்த்து ஈஸியாக கற்றுக்கோங்க எந்த மாதிரி டர்ன் பண்ணுறேன் அப்படிங்கிறது. ஏன்னா நான் பேசிகிட்டே இருந்தேன்னா நாங்கள் என்ன பண்ணுறேங்கிறத நீங்கள் கவனிக்க மாட்டீங்க, நான் என்ன சொல்கிறேன்னு தான் கவனிப்பீங்க. ஸோ நீங்கள் வீடியோவை பாருங்கள். நான் இதில் ஆக்சுவலி 2 கலர்ஸ் யூஸ் பண்ணலான்னு இருந்தேன். க்ரீன் யூஸ் பண்ணேன், அது ரொம்ப டல்லாக தெரிஞ்சுது வீடியோவுக்கு. அதனால் ப்ளூவில் மாற்றிக்கிட்டேன். அது ஒன்று தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டினியூவாக பாருங்கள்.
இந்த மயில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எதுலையோ ட்ரேசிங்கில் இருந்தது, நான் அப்படியே எடுத்து போட்டேன். இன்னும் வந்து நல்லா யூனிக்கான மயிலாக நம்ம எப்படி போடலாம் அப்படிங்கிறத வரப்போகிற கிளாஸில் எல்லாத்துலேயுமே பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான பேசிக்கான ஒரு சில்க் த்ரெட் வச்சு பண்ணக்கூடிய ஒரு மயில். ஓகே, தேங்க்யூ.